பிரியத்துக்குரியவர்களே, நீதிமொழிகள் 12:8 சொல்லுகிறது, தன் புத்திக்கு தக்கதாக மனுஷன் புகழப்படுவான். பார்த்தீங்களா, புத்தின்னு ஒன்று எல்லாருக்குமே இருக்குது. நாய்க்குன்னு ஒரு புத்தி இருக்குது, அது குலைக்காமல் விடவே விடாது. கொசுக்குன்னு ஒரு புத்தி இருக்குது, அது கடிக்காமல் விடவே விடாது. சிங்கத்துக்குன்னு ஒரு புத்தி இருக்குது, அது கர்ஜனை செய்யாமல் அது விடவே விடாது. அதே போலவே எல்லா மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விதமான புத்தி இருப்பதை பார்க்கிறோம். கூடவே இருந்து அவங்க குழி பறிக்காமல் விடவே மாட்டாங்க. கூட இருக்கிறவங்களை அவங்க கெடுத்து பேசாமல் விடவே மாட்டாங்க. நல்லா சிரித்து பேசிட்டு பின்னால் போய் கேவலமாக பேசுவாங்க. எத்தனையோ துன்மார்க்கர்கள் அவர்கள் தெய்வ பயம் இல்லாதபடி துணிகரமாக எவ்வளோ தவறுகளை செய்வாங்க. ஏன்னா அது ரத்தத்தில் ஊறி இருக்குது. அவங்க புத்தி அவங்கள அப்படி தான் செய்ய வைக்கும். அவங்க திருந்தவே மாட்டாங்க, கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டாங்க. பிரியத்துக்குரியவர்களே, அதே நேரத்தில் நல்ல மனிதர்களுக்குன்னு ஒரு புத்தி இருக்குது. அவங்க உதவி செய்யாமல் இருக்கவே மாட்டாங்க, அன்பாக பேசாமல் இருக்கவே மாட்டாங்க, தட்டி கொடுக்காமல் இருக்கவே மாட்டாங்க, விழுந்து கிடந்தானா தூக்கி விடாமல் இருக்கவே மாட்டாங்க, ஓடி வந்து தூக்கி விடுவாங்க. தேவைகள் இருக்காங்கன்னு தெரிஞ்சால் ஓடி போய் உதவி செய்வாங்க. கிறிஸ்துவின் அன்பை பிரசங்கிக்காமல் விடவே மாட்டாங்க. வாழ்நாள் பரியந்தம் பிறருக்கு உதவி செய்வதே வழக்கமாக வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க புத்தி, அவங்க ஜென்ம புத்தி, அது மாறவே மாறாது. பிரியத்துக்குரியவர்கள இதை கொஞ்ச நாள்லே கூட இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த புத்திக்கு தக்கதாக அவன் புகழப்படுவான். இதே மாதிரி கேவலமான புத்திகள் இருக்கும் என்றால் ஜனங்கள் வெறுத்துருவாங்க, கண்டாலே ஓடிடுவாங்க. நல்ல புத்தி நமக்கு இருக்கும் என்றால் நம்மை நேசிப்பாங்க, நம்ம பின்னாலே வருவாங்க, நம்மை அநேகர் நம்மை நேசிப்பார்கள், புகழ்வார்கள். அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள்.